ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வரும். அப்போ உனக்கான நல்லதெல்லாம் நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கும்னு நான் சொன்னேன் அல்லவா? இதோ நான் சொன்ன அந்த நல்ல நாள் வந்துருச்சு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கை சிறப்பாக ஒளிமயமாக மாறப்போகுது. எந்த ஒரு 4 மனிதரை உன் வாழ்க்கையில் அனுப்பணும், அவங்க மூலமாக எதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மனிதர்களிடம் இருந்தே உனக்கான நல்ல விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். யாரையெல்லாம் நீ ரொம்ப சாதாரணமாக நினச்சியோ, அவங்க உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, வந்து நிற்க மாட்டாங்கன்னு யோசிச்சியோ, அப்படிப்பட்ட நீ சற்றும் எதிர்பாராத 4 நபர்களின் மூலமாக தான் உனக்கான நல்வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போலவே முடிச்சு கொடுக்க போறேனேன்னு சொல்லவே. இந்த அப்பன் முருகனை எப்படியாவது பாத்திரனோ நன்றி சொல்லணும்னு நீ தவிக்கிற அளவுக்கும் துடிக்கிற அளவுக்கும் நான் மிகப்பெரிய வெற்றியை தான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன். எப்போதுமே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்பாகவே அனைத்தும் நடந்து நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஆச்சரியத்தில் மூழ்க போகிறேன். முருகா முருகா நீ சொல்ல சொல்ல நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருந்து நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உனக்கு கொடுத்துருவேன். முதல்ல உனக்கு தேவையான வரத்தை என்னிடம் கேளு. நான் வந்து உனக்கு காட்சி தருவேன்னு நம்பிக்கையோட காத்திருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருவேன். இப்போது நீ பொறுப்பான ஆளாக மாற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. உன் குடும்பம் மொத்தமும் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையே நம்பும் உனக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ கேட்ட எல்லா விஷயமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் மன பதற்றத்தையும் பயத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை வெற்றியாக நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ அவங்களுக்காக சொல்கிற ஐடியாவை விட, அவங்களுக்காக சொல்கிற ஆலோசனையும் அறிவுரையும் விட, அடுத்தவங்களுக்கு நீ போடும் திட்டத்தை விட இந்த அப்பன் முருகன் உனக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை போட்டு வச்சிருப்பேன்றதை நீ மறந்துடாத. இதோ என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். நான் நேரடியாக வரமாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏதாவது ஒரு நல்ல மனிதர்கள் 4 பேர் மூலமாக வந்துதான் எல்லாருக்கும் நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் சிறப்பாக நடக்க போகுது. என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த கந்தன் உன் கூட துணைக்கி நிற்பேன்றதை நீ மறந்துட வேண்டாமே செல்லமே. இப்போ கூட உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே உன்னை தேடி வந்தேன். யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வைக்கிறேன். யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீ வருத்தப்பட்டதால் தான் நானே உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டு உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷங்களை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன். முதல்ல உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு. இருப்பதை வச்சு சந்தோஷப்படாமல் இல்லாததே நினச்சி வருத்தப்பட்டு ஏங்கி சோர்ந்து போக வேண்டாம். எல்லா விஷயமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க தான் போகுது. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா காரியங்களிலும் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தருவேன். நீ தயங்காம தைரியமாக முன்னேறிப்போ. கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் என்று செல்லமே. அன்புக்காக ஏங்கும் அழகான மனசுல நான் நிச்சயமாக குடியேறுவேன். உன்னை உண்மையாக நேசிக்கும் உயிராக இருக்கும் இந்த அப்பன் முருகன் சரியான நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீயே எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். நீ சிந்தின கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி உனக்கான களிப்பான மகிழ்ச்சி வாழ்க்கையை நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். எவ்வளவுதான் தள்ளி போனாலும் தாமதமானாலும் உனக்கானதை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் கொடுக்க மறுக்க மாட்டேன்னு செல்லுமே. நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் வந்து உன் கண்ணீரை தொடச்சி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொன்னது போலவே இப்போது இன்னைக்கு உன் வீட்டில் மங்களங்கள் அனைத்தும் நிலச்சி நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் உன் குடும்பமும் செல்வ செழிப்போடும் உறுதியான உடல் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் நிறைவான செல்வத்தோடும் வாழும்படி நான் செய்ய தான் வந்திருக்கேன் என் செல்லமே.
இப்போது உனக்கு அதிகமாக தேவைப்படுறது ஆறுதல் தான். நீ அழுகிறதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் உன் கண்ணீரை துடைக்க என் 12 கரங்கள் கொண்ட முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். யாம் இருக்க பயமேன்னு நான் சொன்னதை மறந்துட்டியா? யாம் இருக்க பயமேங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, உனக்கு நான் கொடுக்கும் சத்திய வாக்குன்றதை புரிஞ்சுக்கோ. யாம் இருக்க பயமேன்னு நீ நான் வார்த்தையை சொல்லிட்டு ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது உனக்கு நிழலாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் நினச்சி வருத்தப்படாத. உனக்கான நல்ல நாளை நான் ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுட்டேன்னு சொன்னது போல தான் இந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. ஒரு சில உறவுகள் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு காரணமே இல்லாமல் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, இல்லாட்டி பேசாமலே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உறவுகளையும் அவங்க செஞ்சதுக்கான காரணங்களையும் யோசித்து கலங்காதே. உன் வாழ்க்கைக்கு சரியான தகுதியான நபர்களை நிச்சயம் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் விதியை மாற்றும் சக்தி இந்த அப்பன் முருகனுக்கு தான் இருக்கு. கண்டிப்பாக உன் விதியை மாற்றி எழுதி உன் தலையெழுத்தாக நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எல்லா விஷயங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உன் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லமே. சில நாட்களாகவே இந்த அப்பன் முருகன் உன் கேள்விக்கு பதில் சொல்லலை, உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதலையும் நிறைவேற்றலை, உனக்கு எந்த பதிலும் கொடுக்கலன்னு சோர்ந்து போய் விட்டாயா? நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் நான் உனக்கு விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காகவே அமைதியாக இருக்கேன். உன்னை தள்ளி வச்சவங்களும் உன்னை தரம் தாழ்த்தி பேசினவங்களுமே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்த போகிறேன். நீ கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட சொல்லிட்டு செயல்படு. நீ எதை தேடுறியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையை அழகாக்க உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை அகற்றி உன் மனதை தெளிவுபடுத்த தான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நான் உடனே உனக்காக ஓடி வந்து நிற்பேன். நீ தேடினாலும் கிடைக்காது நினச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போது தானாகவே உன்னை தேடி வரும் சூழ்நிலை வந்திருக்கு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று, உனக்காக நான் எடுத்து வச்ச ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? இதோ நீயே வேணும்னு சொன்னாலும், நீயே வேணாம்னு சொன்னாலும், நீயே போதும்னு சொன்னாலும் எதை எப்போ உன் கைகளை ஒப்படைக்கணுமோ அப்போது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துருவேன். யாருடைய துணையும் இல்லாமல், உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாமல் நீ தனியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் வந்து உன்கிட்ட உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ காலம் நேரம் சூழ்நிலை அனைத்தும் உனக்கு சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத 4 மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து அவங்க மூலமாக நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்துருனேன்னு செல்லமே. நீ என்னை பார்க்க ஏன் ஆலயத்துக்கு வரலேனாலும் நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு உன்னை தேடி வருவேன். எந்த சுயநலமும் இல்லாத உன் நல்ல மனசுக்குள்ள நான் குடியேறி உன் நல் வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எது வேணும்னு சஷ்டி விரதம் இருந்தியோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சந்தேகப்படாமல் மன நிறைவோட பூஜைகளை செய், விளக்கேற்று. நான் வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பாக நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் மன வேதனைகளையும் வருத்தங்களையும் உன் மனக்குறைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக இரு. தாயின் மடியை தேடி வரக்கூடிய கன்று போல இந்த அப்பன் முருகனை தேடி வந்த என் பிள்ளையே, கண்டிப்பாக நான் உனக்கான எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். உன் வம்சத்தை தலைக்க செய்து உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வீட்டில் இனி வறுமையும் பசியும் கவலையும் தங்காது. வாழ்க்கையில் வசதியை கொடுத்து மன நிறைவை கொடுத்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நீ வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். கந்த சஷ்டி கவசத்தையும் திருப்புகளையும் நீ பாடும்போது உன் மடியில் உட்காந்து நான் குழந்தையாய் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா நீ என்கிட்ட வச்ச அத்தனை கோரிக்கைகளையும்
உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நம்ம வாழ்க்கை கஷ்டங்களோட வாழ்வதாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ கேட்டது கிடைக்கும் வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறி அழுகாதே. உன் உள்ளத்து வேதனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு. இதுக்கு மேலே எல்லாத்தையும் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு நான் செஞ்சு கொடுத்துட்றேன். சில விஷயங்களை ரொம்ப யோசித்து கவலைப்பட்டு நீ மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். உன் மனதை வலிமைப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் பக்திக்கான பரிசையும் நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என்னை மனசார நம்பி வணங்கிய உனக்கு கூடிய சீக்கிரம் வெற்றி வந்து சேரப்போகுது. நீ என் ஆலயத்துக்கு வர முடியலையேன்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். நீயே சந்தோஷப்படும் அளவுக்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்து துள்ளி குதிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர்றதுக்கு நானே உன்னை தேடி குழந்தை வேலனாக உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உறவுகள் எல்லாம் வேணாம்னு ஒதுக்கினாலும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் அன்பும் நானே, உன் அதிர்ஷ்டமும் நானே. குழந்தையாக உன்னை அரவணைக்க போகிறவனும் நான் தான். உனக்கும் எனக்கும் இடையில வெறும் பந்தம் கிடையாது, வெறும் பக்தி கிடையாது. அதையும் தாண்டி மிக ஆழமான எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. நீ யாரை தேடியும் எதை தேடியும் போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பொற்காலம் ஆரம்பமாகும். குழந்தை வரம் கேட்டு வந்த உனக்கு குழந்தையாகவே நான் மாறி நிற்க போகிறேன். என் கரம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்கு உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து உன் பயத்தை போக்கி உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. கூடிய சீக்கிரம் நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பலகாலமாக நீ தேடியது இப்போது சிறப்பாக உன்னை வந்து சேரும். நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி ஒவ்வொன்றாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. நீ மனம் கலங்கும் போதும் கவலைப்படும் போதும் நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோடு தைரியமாக இரு. நீ என்னை நம்பி வந்ததால தான் உன் சுமையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். என் நாமத்தை நினச்சி என் பாதத்தை சரணடைந்த உனக்கு கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போக போகுது. எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. இப்போது உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ தயங்காமல் கேளு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் கஷ்டங்களை எல்லாம் அழித்து காணாமல் போக செய்து உன்னை அழகான சிற்பமாக நான் செதுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு.